வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே நீங்கள் ஒரு கொடை வள்ளலாக தற்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை யார் செய்தார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான். இப்படியான விஷயங்களை, இப்படியான வேலை திட்டங்களை யார் செய்கிறார்கள் அல்லது யார் செய்வார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கும். யாழ் மாவட்டத்திலே பொதுவாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், முதல்வாக கேள்விக்கு வருகிறோம். முதலாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், யாழ் மாவட்டத்தை இந்த அரசாங்கம் என்னிடம் தரட்டும், நான் ஒரு குட்டி சிங்கப்பூராக கொண்டு காட்டுவேன் என்று. அதை நாங்கள் இப்போ உங்களிடம் ஒரு கேள்வியாக கேட்கிறோம். அதை நீங்கள் மக்கள் மத்தியில் கேட்கலாம் தானே, ஏன் அரசாங்கத்திடம் கேட்கிறீர்கள்? மக்கள் ஆணை கிடைத்தால்தான் நீங்கள் யாழ் மாகாண சபையிலே நீங்கள் வெல்ல முடியும். நீங்கள் தற்போது வடமாகாண சபை தேர்தல் நடக்க இருக்கிற காரணத்தால் அது சம்பந்தமாக ஆயத்தங்கள் ஏதாவது நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்களா? அப்படி கேட்க போறேன்னு ஒரு சின்ன ஒரு வேர்டை கொடுத்தாலே என்ன பற்றி கூடாமல் எழுத தோங்கிடுவாங்க அரசியல்வாதிகள் பின்னால இருந்து எல்லாம். கண்டிப்பா என்ற இதுகளில் எல்லாரும் இருக்கணும். கண்டிப்பா அதை பற்றி என்னை பற்றி இன்னும் கூடாமல் எழுத தோங்குவாங்க. முந்தி எழுதினதை விட இன்னும் கூடாமல் எழுத வாங்குவாங்க. ஆனபடியா நான் அதுகளில் போக விரும்பவே இல்லை. எந்த பாட்டுக்கு போடுற எனக்கு தேவையில்லைன்னு நான் யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன். இந்த மாநசபை அதுகளுக்கு போக வேண்டிய இந்த சந்திரசேகரன் கூட வந்தார். இந்த இப்போ விவசாய அமைச்சரோ கடற்துறை அமைச்சர் நீங்கள் எங்கள் என்பிபி உங்களோட கேட்கணும் முதலமைச்சர் இதுக்கு வடமாகாண முதலமைச்சருக்கு உங்களுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் கண்டிப்பாக எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி யாரும் கேட்பினவன்கிட்ட கேட்க சொல்லி இந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நல்லதானே தம்பி. எல்லாரும் நான் அதுக்காக தான் ஒரு போட்டியில கொடுத்தேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்தா சுமந்திரனுக்கு சப்போர்ட்டே இல்லை. ஒரு ஆள் தலைமையில எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தென்னிந்திய கட்சி தென்னிலங்கை கட்சி ஒன்றுக்கும் சான்சஸ் கிடைக்காது. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா. அப்படி சேராதபடி தானே அவைகளுக்கு ஒரு சான்சஸ் கொடுத்த நீங்கள் உங்களுடைய அனுபவம் நிறைவாகவே இருக்கிறது. அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே பழம்பெரும் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் தியாகி அறக்கட்டளை என்பது ஒரு ஒரு கடல், ஒரு நன்கொடையாளனின் ஒரு கடல் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அப்படி இருக்கிற போது எந்த ஒரு பணக்காரனும் முன்வரவில்லை, என்னிடம் யாழ் பணத்தை தாருங்கள், நான் இந்த குட்டி சிங்கப்பூர் ஆகுவேன் என்று சொல்லி எந்த ஒரு பணக்காரனும் இதுவரை கூறவில்லை. ஆனால் எங்களுடைய மதிப்புக்குரிய தியாகி அறக்கட்டளை ஓனர் ஐயா தியாகி அவர்கள் இந்த வார்த்தை, அதாவது அரசாங்கத்திடம், நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கத்திடம் இந்த கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மக்கள் கட்டாயம் உங்களை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை கூடுதலாக மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. மக்கள் ஆணை கொடுத்தால் உங்களுடைய அபிப்பிராயம் அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கிறது? கண்டிப்பா அது என்னால செய்யக்கூடிய என்ற சொந்த செலவுல ஒரு 50 பேரை வேலைக்கு விட்டு இந்த முனிசிபாலிட்டி கையில் கிடைச்சிருக்கணும். ஆனா முனிசிபாலிட்டியில தம்பி எல்லாரும் சும்மா இருந்தவங்க எல்லாம் எலெக்ஷன் கேட்டு ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு ஒன்றுமே தெரியாதவங்க எல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் இருக்கணும். இப்ப நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம் எடுத்திருப்பீங்க தானே. இப்ப பாருங்க, ஒரு ஒன்றுமே தெரியாது சும்மா அதுல ரோட்ல இருந்தவங்க எல்லாம் அதுல ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாத்தையும் எலெக்ஷன் கிட்ட ஓடித்தான் போயிட்டு. இல்லாட்டி எனக்கு ஒரு காசு இருந்தா எல்லாம் செய்யலாம். இப்ப இன்றைக்கு மீறா வந்திருந்தேன்டா நான் இந்த சொந்த செலவுல ஒரு 50 பேரை வேலைக்கு போட்டிருப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டில் 2 பேர் இதுக்கு அவையில செக் பண்றதுக்கு காசு கொடுப்பேன், சம்பளம் கொடுப்பேன். வருவாங்களான்னு வெள்ள நெல் வேற வேலையில கொடுத்தா அது வருவாங்களான்னு. மனிதத்துக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்தா வரமாட்டாங்க. சம்பளம் கூட கொடுத்தா உடனே ஓடி வருவாங்க. அப்ப அப்படி செய்ய ஆசை இருந்துதான். ஆனா என்னை இருக்க விட மாட்டாங்க தம்பி. ஏதாவது ஒன்ற கதையை கொடுத்தா என்ன படையபடி என்ன போட்டு ஆட்டன்ட்டு ஆட்டி போடுவாங்க எல்லாரும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் வாசிக்கலை, கண்டபடி எழுதினாங்களாம். காய்க்கிற மரத்துக்கு தான் உங்களுக்கு நாங்கள் பழமொழிகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறிகள் வரும். அதை நீங்கள் அந்த நேரங்களை விட இன்றைக்கு தொழிலதிபராக, பெரிய ஒரு தொழிலதிபராக, அதை விட ஒரு நல்ல மனிதராக உயர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இப்படியான பல விமர்சனங்களை நீங்கள் பார்த்து வந்திருப்பீர்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி இப்படி ஒருத்தருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க போல விமர்சனம். ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு. எல்லாரும் நான் அதுக்குள்ள வந்துட்டா தங்களோட சான்சஸ், தங்களுக்கு ஒரு இது இழப்பீடு இருக்கும்ன்றது ஒரு இதுதான் ஒரு முக்கிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாரத்துக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே எந்த கட்சியும் கூட எதிர்க்கிறது?
குறிப்பாக அதை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? என்ன நீங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று விரும்பாமல் இருக்கிற கட்சியை நீங்க பேர் சொல்லக்கூடிய மாதிரி பொது இருக்குமா? அப்படி பொதுவா தமிழ் கட்சிகளா அல்லது தமிழ் அரச தரப்பு கட்சி கட்சிகளா? இல்லைன்னு தமிழ் கட்சி இல்லைன்னு என்ன காரணத்துக்காக இன்னொரு தமிழன் அந்த இடத்தை என்ன அவையில் எல்லாம் செய்கிறத்தானே வந்து அவையில் தங்கட சம்பளத்தையும் இதையும் பார்த்து கொண்டு தங்கட இதுகளைத்தானே பார்த்து கொண்டு நிற்கணும். நான் ஒன்றையும் விட்டு பார்க்கல தம்பி. இப்போ நான் சொன்னா என்ன, எனக்கு இன்றைக்கு பென்ஷன் மட்டும் நான் சுவிஸில் வேலை செய்ய நான் 54 வருஷத்துக்கு முந்தைய வெளிநாடுகள் போய் ஒவ்வொரு வருஷம் 2 தரம் வந்து நல்லது செய்யறதுக்காக இங்கே வந்து போறேன். நான் அப்பவே வந்து போறேன், வந்து போவேன் காசை பார்க்காம. முதல் கப்பலில் வேலை செய்திருக்கிறேன், ஈரானில் வேலை செய்திருக்கிறேன், நியூசிலாண்டில் வேலை என்ன நியூ ஆர்லியன்ஸில் வேலை செய்திருக்கேன், அமெரிக்காவில் அப்படி எல்லா இடமும் வேலை செய்திருக்கிறேன். சுவிட்சர்லாண்டில் 42 வருஷம் இருந்திருக்கிறேன். 42 வருஷத்துல சொந்தமாக ஒரு தொழிலை முண்டு துவங்கி, ஆனால் அதுக்காக நான் பெரிய பணக்காரனா போயில, மைனஸ்ல இருந்து அந்த நிலைமைக்கு வந்த நான் வேறு. ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உழைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிட்டது. நான் அந்த எனக்கு இவருக்கு எங்கால காசுலாம் கேட்டவாங்க. எனக்கு மாதம் ஒரு 60-70 லட்சம் இப்பயும் எனக்கு பென்ஷன் வரும். மனசிக்கும் இந்த இன்னொரு 4 மாதத்துல வரப்போகுது. அவருக்கும் 64 வயசு முடிஞ்சு, எனக்கு 74. 64 வயசு முடிஞ்சு 4 மாதத்தால அந்த பென்ஷன் கொடுப்பாங்க. அவருக்கும் ஒரு கொஞ்சம் 50 ஜனங்களுக்கு ஏறக்குறைய 1 கோடி ரூபா வரலாம் மாதம் மாதம். என்னட்ட இருக்கிற மற்றது இந்த பாருங்க, இதுல இருக்கிற சொத்து பத்து எல்லாம் என்றுதான். எனக்கு கடன் இல்லை, ஒன்றே இல்லை, கடன் இல்லை. அப்ப நான் ஆசையா கொடுக்குறேன் எல்லாருக்கும். நான் பேப்பர் ஒவ்வொரு நாளும் பிள்ளையில இருந்தா இதில் அனுப்பினேன் தம்பி, இயலாத பிள்ளைகள். எனக்கு இந்த மற்றது இந்த டிசேபிள் சில்ட்ரன் அம்மா மேரை பார்த்தா அவைகளுக்கு தான் நான் முதல் கும்பிடுவேன். கடவுளை கூட கும்பிடுறது அது பேந்து அதில் எவ்வளோ ஒரு பிள்ளைய வச்சு கஷ்டப்படுதல் தெரியுமா? அதை விட இந்தியாவில எல்லாம் போய் நிறைய செய்து. நான் இப்போ இல்லை அடிக்கடி போகிறது என்னடா இங்கே இருக்க, இங்கே என்ன பிடிக்குது, என்ன இருக்க விடுதல் இல்லை. இப்ப கடைசியா 2-3 தடவை இந்தியாவுக்கு நான் நிறைய நகர்வு வன்னி மாவட்டத்திலையும் கொடுக்குறேன் நிறைய. இன்றைக்கும் ஒரு ஆள் வந்தவர் வந்து, ஆனா அப்படியானதை கொடுக்க இன்றைக்கு அடிக்கடி வருவீனம். சிலதுகளுக்கு இந்த மாதிரி போற ஒருத்தருக்கும் தெரியாம கொடுக்காம இங்க வந்து சேர்ந்துருங்கள். அப்ப இன்றைக்கு ஒரு ஆள் வந்தவர், கால் ஒற்ற கால் இல்லை, பொய்க்கால் போட்டு இருக்கிறார் இல்லை, என்னோட வேலை செய்யணும். அப்படி கால் இல்லாத ஆக்கள் எல்லாம் வேலை செய்யணும். இப்போ வந்துருவேன், கொஞ்சத்தில் வந்துருவேன் நினைக்கிறேன். அவர்களுக்கு தான் 70 செக்யூரிட்டி. அவர் கால் இல்லாதவர், பொய்க்கால் வச்சிருக்கிறார். அதோட எல்லாம் வேலை செய்வார். அவளுக்கெல்லாம் நல்ல வசதியான வேலை தான் கொடுக்குறேன். நான் இருந்தொருக்கா பார்க்க வச்சு இதில் இதில் ஓரளவுக்கு வசதி. அப்படித்தான் நடக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று. தற்போது ஊடகங்களிலே ஒரு அரசல் பரசலாக ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. வர இருக்கின்ற யாழ் வடமாகாண சபையிலே கௌரவ மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வடமாகாண சபையிலே இறங்கப் போவதாக ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த எங்களுடைய முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வாரதை எட்டி உங்களுடைய கருத்து என்ன? அவர் செய்யக்கூடியவர், அவருக்கு அந்த திறமை இருக்குது. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், பயப்படக்கூடியவர் இல்லை, ஒன்றுக்கும் பயப்படக்கூடியவர் இல்லை. ஆனால் வழியாக அவர் செய்யக்கூடியவர். சில வழியில் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு விதத்தில் பண விஷயத்தை எதிர்பார்க்க தேவையில்லை. நான் அவருக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இப்படியான ஆக்கள் வந்தால் ஒன்றுக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை தம்பி, விளங்குது. எல்லாரும் கேட்குறவே இல்லை, எனக்கு அந்த ஐடியா இல்லை. என்னை இருக்க விட மாட்டாங்க. திருப்பி பொய்யெல்லாம் எழுத சொல்லுவாங்க, அப்பொழுது தோங்கிடுவாங்க பாடியை ஓடி. நாங்கள் கேட்கிற கேள்வி சொன்னால், இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்தால், இளஞ்செழியன் ஐயா வந்து உங்களோடு கூட்டு சேர்ந்தால் அல்லது கூட்டணி சேர்ந்தால் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும்? நீங்கள் அவரோட சென்று பயணிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீர்களா? அதை இன்னும் நான் ஒன்றும் முடிவெடுக்க இல்லை. அதான சொன்ன நம்பி, எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. என்னை இருக்க விட மாட்டாங்க, என்னை இருக்க விட மாட்டாங்க. என்னில ஒரு கண், ஏதோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கண்
இவரை இதுக்குள்ள விடப்படாத ஒரு கொஞ்சம் இதுகள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. உங்களுக்கு தெரிகிறது, உங்களை இந்த அரசியலுக்குள்ள உள்வாங்க கூடாது, அரசியலுக்குள்ள இடம் பிடிக்க கூடாது என்று சொல்லி பல முயற்சிகள் செய்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்கள் என்ன காரணத்துக்காக பின்வாங்குறீர்கள்? உங்களிடம் இதுக்கு தான் சும்மா இந்த வாய்ப்புகள் எல்லாம் கவலைப்படுவாங்க, என்னை பற்றி கூடாம எழுதுவாங்க தம்பி. அப்படி சும்மா எழுதுவாங்களாம்மா, இப்ப எழுதுவாங்க. ஒரு ஒன்றும் கதைக்கல, ஒன்றும் செய்யல, கண்டபடி எல்லாம் அப்படின்னாங்க. தற்போது எங்களுக்கு அது முழுமையாக ஒரு விவரங்களை கூறுங்கள். தற்போது இனி வர இருக்கிற வடமாகாண சபை தேர்தலில் நீங்கள் களமிறங்குறதற்காக எத்தனை வீத சாத்தியக்கூறுகள் இருக்கிறது? இந்த நியூஸை, இந்த செய்தியை பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களிடம் மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகளிலும் இருந்து இந்த செய்தியை மதிப்புக்குரிய தியாகி அவர்கள் இதை எப்போ விடுவார் என்ற ஒரு நோக்கோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப இந்த முனிசிபாலிட்டியான ஒரு சின்ன ஏரியா தானே, அது அந்த மாதிரி செய்திருப்பேன். இப்ப ஒரு இடம் ஒரு இது இல்லாம இருக்க மாட்டேன். இதெல்லாம் இந்த ஆரிகுளத்தெல்லாம் பாத்தீங்களா, வரக்கூடிய நாங்கள் அதுதான் எங்களுடைய மெயின் கருத்தாக இருந்தது, முழுமையான கருத்தாக இருந்தது. நீங்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2.5 million 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் வந்து மணிவண்ணன் அவர்கள் நகர மேஜராக இருந்த போது நீங்கள் நிதியை கையெழுத்திருந்து மணிவண்ணன் அவருடைய தலைமையிலே அது மிகவும் சிறப்பாக அது புனரமைக்கப்பட்டிருந்தது. தற்போது நாங்கள் நேற்றைய நாளையே ஒரு வீடியோவை எங்களுடைய தளத்தினூடாக பதிவிட்டிருந்தோம். தற்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு அசுவசுப்பான அந்த வீதியாலே பயணிக்க முடியாத துர்நாற்றங்கள், சரியான செலவு, அதாவது சுத்தங்கள் இல்லாதமாக தோன்றுகிறது. இந்த விடயத்தை யார் கவனத்தில் எடுக்க வேண்டும்? அவங்களா முனிசிபாலிட்டி தான் எடுக்கணும், மேயர். இப்ப அவையில் அவ்வளவு திறமை முயந்த ஆக்கலாம் எனக்கு தெரியல. அவைகளுக்கெல்லாம் அந்த திறமை இருக்குன்னு தெரியல. மணிவண்ணன் ஓரளவுக்கு செய்தவர். மணிவண்ணன் நல்ல பிள்ளை, மணிவண்ணன் நல்லா செய்தது. எனக்கு போன தடவை கூட ஒரு ஐடியா இருந்தது, மணிவண்ணனோட சேர்ந்தா இன்றைக்கு அதுக்குள்ள போயிருந்தாலே இருந்துட்டு என்ன மேயராக்கி இருப்பாங்க. ஆனா அது அப்படி போறண்டு கேள்விப்பட்டோன்னு என்ன பெரிய கூடாமலே தள்ளி விட்டுருவாங்களே, அதெல்லாம் இருக்கு பிரச்சனை. இல்லாட்டி எனக்கு காசை செய்ய, காசை வச்சு என்ன செய்யறது தம்பி? அதுக்கு எடுத்துக்காட்டதான் நான் சொன்னேன், அந்த காசை தூக்கி எறிஞ்சு போட்டு காலால என்ன காசா, பேப்பர் இல்லை, இதை யூஸ் பண்ணாதான் அதுக்கு பேர் காசு. அல்லாட்டி அதில் ஒன்றும் இல்லை. பாத்தீங்க, நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, திருப்பியும் சொல்றது, நெல்லுக்குள்ள காசு எல்லாம் போட்டு வச்சு நான் அந்த நல்லூர் சிவன் கோயில் கட்டுறதுக்காக 10 கோடி ரூபாயில பெரிய ஒரு கோபுரம் கட்டுறேன். நல்லூர் கோபுரத்தோட பின்னா பெரிய கோபுரம் 10 கோடி செலவாகும். அதுல நல்லூர் கோபுரத்தோட பெருசு. நல்லூர் கோபுரம் 92 அடி என்னது, 112 எத்தனை அடியோ பாருங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பேன். அன்றைக்கு அத்திவார கல்லும் போட்டுட்டேன். அதுக்கெல்லாம் அந்த காசுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது. எல்லாரும் காசு, தாள் காசு, சில்லறை காசு, பவுன் எல்லாம் போட்டு அதுக்குள்ள நானே எறிஞ்சினேன். அவங்களுக்கு எல்லாரும் மறியும் நம்ம அதுக்குள்ள போட்டு. அது கொண்டும் இல்லை. இந்த பாருங்க, அமெரிக்காவில் ஒருத்தர் பிளைட்ல போய் கொண்டு காசு 1000 கேள்விப்பட்டிருப்பீங்களா, $1000 கணக்காக எறிஞ்சாங்க. அது கொண்டும் இல்லை. நான் செய்துதான் புள்ளையாவிலுக்கு தெரிஞ்சு, அதுவும் எக்ஸ்ட்ராவா தான் தம்பி. இந்த நான் பகிரங்கமா சொல்வேன், போலீஸ்காரன்டா இன்றைக்கும் லஞ்சம் இருக்குது, அவங்கள திருத்தவே இயலாது. இன்னட்டே கேட்பாங்கள ஆள் போயிருக்க, அவையில கடைசி வரைக்கும் திருத்த இயலாது. எப்படின்னு ஒரு ஆள் பின்னால நிற்பும், ஒரு ஆள் இந்த மாதிரி வேண்டலாமா ஓட்டுவாங்க. அது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், பேசாம இருக்குது போலாம் கிடக்குது. உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு தடை எதுவாக இருக்கும்னு சொல்லி உங்களுடன் நாங்கள் கேள்வி கேட்ட போது, உங்களை பற்றியான விமர்சனங்களை பெரிதாக என்னாலோ என்னின் குடும்பத்தாலோ அதை ஏற்றுக் கொள்ள முடியாத என்றபடியால் மட்டுமே நான் அரசியலுக்கு வருவதற்கு தாமதமாக அதை பின்வாங்கிக் கொள்கிறேன் என்று அர்த்தம். நான் பயப்பட மாட்டேன். என்ன சிறண்டடைஞ்சு இந்த வைஃப் பிள்ளைகளுக்காக பாவங்கள் அவைகள் சரியா கவலைப்படுகினோம். வைஃபும் எல்லாம் அங்கான்றிக்கு நான் சுவிஸ்ல இருக்கேன், வந்து போயினோம் எல்லாரும். வரி இப்போ இந்த நல்லூர் துள்ளாக்கு வர முடியும், இந்த முறை தான் வரைய இல்லை. அவள் வேறு இடத்துக்கு போகிறபடியா, வேறு நாட்டுக்கு போகிறபடியா, எனக்கு 2 பேரை பிள்ளைகள் இருக்கபடியா போய் வருவேன். நான் இடக்கடை வருஷத்துல 2-3 தரம் போவேன், கட்டாயம் போவேன். 2-3 தரம் போய் எனக்கு அந்த ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இல்லை. என்ன இந்த இதில் கூட எத்தனையோ ஃபுட் சிட்டி திறந்திருக்கணும் இல்லாடம், எங்கள்கிட்ட சேல்ஸுக்கிட்ட வேறு அதில் பார்க்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தலை சேனத்தை பார்க்க மாட்டீங்க.
வெள்ளன துவங்கி இருக்கும் சேனம் க்ரௌட். நான் சொன்னேன் டிசிடின்னு கேட்டது யாரும் காட்டுவாங்க. என்ன செய்யறது, எனக்கு விருப்பம் தான். ஆனால் இளஞ்செழியன் அவர் வந்து அவர் கொஞ்சம் செய்யக்கூடியவர். ஆனா அவரையும் சும்மா அவரும் ஓம்பிடுவாருன்னு தெரியாது. சும்மா எல்லாரும் கதைப்பினம் அவரா சொல்லி இல்லைன்னும் நான் அப்படித்தான். நான் ஒரு கேள்வி ஒன்று உங்களிடம் முன்வைக்கிறேன். நீங்கள் தற்போது கூறியிருந்தீர்கள் வெண்ணி மாவட்டத்திலே என்னுடைய உதவிகள் நிறைய போய் சேர்ந்து. அதானே சொன்னேன், இன்றைக்கு வெள்ளன வந்த நான் அவருடனே நான் கொடுக்குறேன். நான் தான் எனக்கு ஆட்டோ வண்டி தாங்கோ காலையில், அது நான் ஆட்டோ வச்சு உழைப்பேன் என்றார். நான் சொன்னேன் நீர் முதல் இங்கே வந்து வேலை செய்யும், மக்கள்கிட்ட வேலை தருவேன், வேலை செய்தீரண்டா நான் நமக்கு நான் ஒரு 3-4 மாதம் வேலை செய்தால் உமக்கு ஒரு பெரிய லோன் தருவேன். பெரிய லோன் தந்தா நீர் மாதம் உழைச்சி அதையும் கட்டலாம், ஆட்டோவில் வரலாம், இந்த ஆட்டோ ஓடுறதுக்கு நமக்கு வசதிகள் செய்து விடுவேன். அது அவருக்கு இப்போ கொண்ட இல்லாதவர் உழைக்கிறாருன்னு சொல்லி அப்படித்தான் சொன்ன. சும்மா கொண்டே கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை பிள்ளை. அது எல்லாரும் சும்மா கொடுத்தா சும்மா மாதிரி போயிடும். என்ன எவ்வளவு கொடுத்து தள்ளி நான் சும்மா என்ன ஏமாத்தி எத்தனை கோடி அந்த லோன் இருக்கு, இந்த லோன் இருக்கு, கடன் இருக்குன்னு எல்லாம் கொடுத்தனும் எல்லாம் ஏமாத்தி கொடுங்க, ஒருத்தரும் கொண்டு தர மாட்டினோம். இப்ப அப்படியான கடன் ஒன்றும் கொடுக்குறே இல்லை நிறைய. எத்தனை இன்றைக்கு இன்னொரு ஆள் வந்தார், இன்றைக்கு வந்தது மட்டும் கதை சொல்றது, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. மகனுக்கு கேன்சர், 13 வயசு 14 வயசு. சரி, மகனுக்கு கேன்சர், அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான், நீரேன் வேலை செய்யாம இருக்கிறீர்? அவன் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வருவான், நீர் என்னதுக்காக வேலை செய்யாம இருக்கு? மக்கு வேலை இல்லையா? பெயிண்டிங் செய்ய மக்கு வேலை இல்லாட்டி வேற நான் தாரம் வேலை 4 மணித்தேலும் செய்துட்டு போ. பெயிண்ட் என்னத்துக்கு? சும்மா மகன் பள்ளிக்கூடத்துக்கு போறவன்டா நீர் என்னத்துக்கு படிக்கணும்? நான் உடனே கேட்டு உடனே அனுப்பிவிட்டேன். ஆனா அந்த பிள்ளைக்கு கேன்சர் ஒன்னியம்மா எனக்கு கொஞ்சம் வேணாம், அதுக்காக அவற்றை அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறேன், நாளைக்கு அனுப்புவோம். கொஞ்சம் நாளைக்கு நாளண்டைக்கு. நான் நினைக்கிறேன் இந்த மனதை வைத்துத்தான் உங்களை அடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தற்போது கூறுங்கள், எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை ஆதரித்தால் எங்களுடைய யாழ் மாவட்டம் சீரும். இங்கிருந்து அவங்க மட்டும் போகுது, எல்லாம் சொந்த நிலம் தானே, சொந்த இடம், சொந்த பில்டிங், கடன் இல்லை. அப்போ எங்களுக்கு நாங்கள் கேட்கறது தான் தம்பி, எங்களுக்கு தான் கொண்டு தருவாங்க. எங்களுக்கு செக்கை கொடுக்குறதே இல்லை. செக் கொடுக்குறேன்டா என்னது தெரியுமோ, உடனே அந்த காசை பேங்க்கில் போட்டு விட்ருவோம். அது மணி மார்க்கெட் அக்கௌண்ட்னு எங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும். அதில் எத்தனையோ லேக்ஸ் ருபீஸ் கிடைக்கும் எங்களுக்கு. அப்படியே நடக்குது. ஆனால் இன்று வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, யாழ் மாவட்டத்தை எங்களிடம் தந்தால் நீங்கள் ஒரு தந்திருக்கலாம். இப்போ லேட்டுன்னு யோசிக்கிறேன். தந்திருந்தால் ஒரு சிறந்த 74 இயர்ஸ் ரெண்டாலும் 73 இயர்ஸ் 73 ப்ளஸ். அப்போ தந்தா சிதைக்கலாம். ஒருவேளை மக்கள் வடமாகாண சபையிலே அந்த ஆணையை உங்களுக்கு தந்தால் கண்டிப்பாக செய்வேன். நான் இல்லாமல் வேறு ஒரு ஆள் முதலமைச்சராக இருக்கத்தக்கன நான் அதுக்குள்ள இதாக இருந்து அதை செய்வேன். உங்களுடைய வழிகாட்டல் இவருக்கு பதவி ஆசை வந்துட்டுது, இவத்துக்கு தான் இவ்வளோ ஆழம் செய்தவர் எல்லாம் சொல்லுவாங்க. சனந்தானே இருக்கலாது, இந்த இதுக்காகத்தான் இவ்வளோ ஆழம் செய்தவர், இந்த இதுக்கு வாரத்துக்கு எங்கட காசு என்ன காசு தம்பி எனக்கு இல்லை. அது நோவலாக எல்லா மக்களுக்கும் தெரியும் தானே, நீங்கள் காசுக்காக எதையும் எதிர்பார்க்க இல்லை என்று சொல்லி. ஆனால் ஏசி போட வேண்டாமா? ஓகே, போடுங்க உங்களுக்கு போடுங்க. அவையிலெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் மறந்து போய் எங்களோட சந்தோஷமாக வேலை செய்து நல்ல ஜோக்கா தம்பிளரோட கதைப்பேன், போவேன், விளையாடுவேன், எல்லாம் செய்வேன், கதைப்பேன், எல்லாம் ஆஃபீஸுக்கு போனால் அதுக்குள்ளே போனால். மறுபடி எப்போ உங்களது பணி தொடங்க போகிறீங்க? பணி எப்பயோ தொடங்கி ஆச்சு தம்பி. இவங்களுக்கு வழியில் சொல்கிறே இல்லை, தொன்னாலே உயிரை விட்டுருவாங்களே, என்ன செய்யல. தானே முன்னாள் கூட ஜப்டா சென்ற கோடையில் ஒரு மதில் ஒன்று கட்டி கொடுத்தேன்.
நான் பார்த்தேன் அந்த வீடியோ. எல்லாம் செய்கிறோம். இப்போ என்ன செய்கிற பக்கமெல்லாம் செய்யாத எனக்கு பணம் ஆளுமை இல்லாத அதை நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியை தான் கேட்குறேன் திருப்பியும். இன்று எங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை ஆதரிக்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும். ஒட்டுக்குழுக்களோடு சில கட்சிகள் சேர்ந்து கூத்தடித்து கும்மாளம் அடிக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அதை நீங்களும் ஒரு அறிவு, அதாவது உங்களுடைய வயசுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே எவ்வளவு இனப்படுகொலைகள், கடத்தல்கள், கற்பழிப்புகள் எல்லாம் நடந்திருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி செய்த இந்த ஒட்டுக்குழுக்கள் இன்று வெள்ளவெட்டிகளை கட்டிக்கொண்டு பசுத்தோல் போத்த புலிகள் மாதிரி இன்று மக்கள் மத்தியில் நடமாடுகிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தெரியல நம்பி, அதே தான் நடக்குது. கொண்டு இது வைக்கிறது. நான் அந்த காலமே சொல்ல விரும்பல. சரி, இயக்கம் இருந்தால் இயக்கத்துக்குண்டு ஹெல்ப் பண்ண இல்லை தம்பி. அங்கே இருக்கிற ஆக்களுக்கு, கஷ்டப்பட்ட ஆக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணான். நிறைய பேர் கொடுத்து நான் அப்போவே அந்த காலத்தில் இருந்து. இந்த 2ஆம் ஆண்டு உள்ள பால் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அது முழுக்க போட்டதுக்கு நான் அந்த மிஷினரி வண்டி கொடுத்து அப்போ 2 மில்லியன் ருபீஸ், அப்போ 2 மில்லியன், இப்போ இன்றைக்கு 5 3 கோடி இருக்கும். எல்லாம் செய்து கொடுத்தது தான், எல்லாம் செய்தது தான், முழுக்க செய்து தான். என்ன செய்யுது நீங்கள் அது இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம். நான் எல்லாம் கடவுள்ட சித்தம் தான் தம்பி. இப்போ இந்த காணி எல்லாம் 1 லட்சத்துக்கு தான் நான் 1.5 லட்சத்துக்கு ஒரு பிறப்பு நான் அவ்வளோ நோட்டு பிறப்பு. இன்றைக்கு 25 வருஷத்துக்கு தான் பண்ணேன். இன்றைக்கு என்ன 25 வருஷம் எடுக்கணும். இன்றைக்கு இந்த விலை 4 கோடி ரூபா ஒரு பிறப்பு மட்டும் இருக்குது. இதுலேருந்து வீட்டுக்கு இருக்குது. மற்றது நிறைய எனக்கு இருக்குது, வீடுகள் எல்லாம் கிடக்குது. அதெல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணிருக்கேன். இந்த அம்மா இருக்கிற 98 வயசு சும்மா இருக்கிற அம்மா. இப்போ இன்னும் கொஞ்சம் தரம் நீங்கள் போகணுன்னு அம்மா பார்க்க போவேன். இதெல்லாம் பார்த்து வெட்டி போடுறத போகணும். அம்மா நினைப்பு வந்தால் அதை இப்போ அவ்வளோதான். வேறு என்ன கேட்குறீங்க பிள்ளை? இந்த சப்போர்ட்டை வந்து ஏதாவது ஒரு நம்ம இதுக்கு அதுக்குள்ளே இருந்தால் இருந்து கொண்டு செய்யலாம் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு தேசம் இல்லை. இந்த வயதுக்கு நான் அதுக்குள்ளேயே உள்ளப்போ இறங்கிடும். நம்ம இதுக்குள்ளே படுத்துக்கொண்டு நிற்கலாம். நான் இப்போ இந்த வயசுக்கு கொஞ்சம் நேரம் படுக்க சொல்ல மத்தியானம் 2 மணி தான் நம்மளை 5 மணிக்கு பிறகு வரைக்கும் படுத்து போட்டு எழுப்பி ஒரு இதில் சுற்றி ரவுண்ட் அடித்தா தெரியும் எல்லோரும் இதாக இருப்பினம் அங்கிள் வந்துட்டாருண்டு. ஒரு பிள்ளையிலும் அங்கிளோ பொஸ்ஸோ சேரோ பொஸ்ஸோண்டெல்லாம் கூடப்படாது, என்ன கண்ணோ எழும்பப்படாது. எல்லோரும் இருந்தபடி இருக்கணும் தான் என் ஆசை. அங்கிள் தான் கூப்பிடுறோம் எல்லோரும், பொதுவாக எல்லோரும் அங்கிள் தான் கூப்பிடுறோம். நீங்கள் எல்லாம் இப்போ ஆசை உண்டாக்குறீங்க. எனக்கு ஆசை உண்டாக்குறாண்டு இல்லை, எனக்கு விருப்பம். ஆனால் அவங்க விட மாட்டாங்க. அவங்க என்னை போட்டு சிப்பில் ஆட்டி போடுவாங்க. பழைய கொட்டி தோங்கிடுவாங்க. அப்படி இப்படி இவ்வளவுதான் ஒழினாங்களே. நான் வாசிட்டு இல்லை. இந்த நினச்சி வைஃப் கொஞ்சம் பாதிச்சுப்பட்டு கவலைப்பட்டா சரியா பிள்ளைகளுக்குன்னு சொல்லி. தமிழர்களுக்கான ஒரு தலைசிறந்த தலைவர்களை உருவாக்குவதில் இப்படியான சில முறை கேடுகள் தான் தமிழர்களின் வழிநடத்தல்களில் தவறுதலான பிழைகளான வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பாரம்பரியம் தலைவர்கள், அனுபவசாலிகள், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மேதகுவை கூடி குறை கூறுகின்றவர்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பையும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்தும் சரி, இந்த நாட்டில் இன்னும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது எங்களுக்கு அப்படியான ஒரு தலைவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது காலம் தந்தால் ஒழிய இனியோ யாருமே உருவாக போகிறது இல்லை என்பது நிச்சயம். அதே மாதிரி தான் உங்களை மாதிரியான சில நல்ல உள்ளங்கள் எங்களுடைய மக்களின் தலைமைகளை ஏற்க எண்ணத்திற்காக எங்களுடைய வெள்ளை வேட்டிய கட்டிய அரசியல்வாதிகளை எதிர்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு புதிரான கேள்வியாக இருக்கிறது. உங்களோட கதை கேட்கல ஆசை என்ன காசை வச்சிருந்த என்ன செய்யறது? காசு இல்லைன்னு இல்லை. நான்
டேக்ஸ் பே பண்ணுவேன் நல்லா தேவையான அவையில் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு 1 ரூபியும் பிரைபிள் கொடுக்க மாட்டேன். எல்லாரோடையும் இப்போ எல்லாருக்கும் போயிடுச்சு, நேரடியாக கொடுப்பேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த இது கூட போலீஸ்கார பிள்ளை அதில் என்னட்ட கேட்குறேன், அல்லாட்டி போலீஸ் கேஸோட முட்டிருக்கலாம் இந்த காசு விஷயத்தில். அவர் என்னட்ட எதிர்பார்த்தது லஞ்சம். நான் கொடுக்க மாட்டேன், கடைசி வரையும் கொடுக்க மாட்டேன். நம்பர் மொழி தந்தவர் என்னட்ட கதையும் கொண்டு. நான் எங்களுக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தான் தம்பி. என்ன ஒரு 5-6 வருஷம் இருக்கிற இருத்தமாக இருந்தால் சரி. இவைகளுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு முட்டு கூட கொடுக்க மாட்டேன். இந்த ஆரியோளம் மணிவண்ணனுக்கு நல்லா செய்யுது. எனக்கு ஆசை இதில் இப்போ அதுக்கும் இவையில் வரின்னு அது மாதிரி இல்லை. ஒரு ஆள் சொன்னது அதைத்தான் நானும் கேள்வியாக கேட்கிறேன். என்னோட வரப்போ என்ன மட்டும் சொன்னவே ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. திரும்பியும் வந்து கேட்டால் நீங்கள் அதுக்கு உரிய நிதி பங்களிப்பை மூலமாக கொடுக்க மாட்டேன். இவைகளுக்கு அந்த ஆளுமை பலன் இல்லை. இப்போ மணிவண்ணன் வந்திருந்தா மணிவண்ணன்ட்ட கொடுக்கக்கூடிய இது இருக்கும். இப்போ பாருங்க, வேறு இல்லை கணக்கு செய்து தானே எந்த ஸ்கூலுக்கு எந்த முகாப்பு செய்து கொடுக்கல சொல்லுங்க. மண் முகாப்போ டென்னிஸ் கோர்ட்டு எத்தனை டென்னிஸ் கோர்ட் கட்டி கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் விளையாடுறதுக்கு. அந்த இந்தியாவில் அப்படி நிறைய செய்யத்தான் ஆசை. இப்போ நீங்கள் போனே என்ன இப்போ இரவு படுக்கை கூட நான் என்ன செய்யலாம்னு தான் யோசிப்பேன். அது அப்படி பிளட்டில் வந்தது. ஏதாவது செய்யணும், நல்ல காரியம் செய்யணும், இப்படி எளிமையாக வந்துருக்குங்களா. ஐயோ, சில பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு பிள்ளை ஒன்று வீணாத பிள்ளைகள் அம்மா மாதிரி பாவங்களே. இப்போ இந்தியாவில எல்லாம் போய் அதில் ஒரு 20 பேருக்கு ஸ்பெஷல் வீல் சேர்ஸ் கொடுத்துனாங்க. அவைகளால் இதில் ஓடவும் இல்லாது எலக்ட்ரிக் அந்த மாதிரி சரியான விலை அடித்தா எல்லாம் கொண்டே விடும். அதில் ஏற்றி அதில் இருத்தி விடணும். விட்டா மிச்சரை வெட்டாங்கட வெளியிலாம் பார்ப்பினோம். அதுக்குள்ள எல்லா இதையும் வசதிகளோடு செய்து இப்போ தான் அது கனகாலம் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளாண்டு மாதிரி. இப்போ கடைசியாக போன மட்டும்தான் 2 மாதம். நாங்கள் இந்த இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்கள் கூறியிருந்தீர்கள் நாங்கள் என்ன 4 வருஷம் அல்லது 5 வருஷம் தான் இருக்க போகிறேன் என்று. அது அப்படி இல்லாமல் நீங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளும் அப்படியாக தான் இருக்கிறது. நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். வறுமைப்பட்ட மக்கள் உங்களுடைய வறுமைப்பட்ட மக்களுக்கு உங்களிடமிருந்து போகிற ஒவ்வொரு உதவி திட்டங்களும் சிறப்பாக சீராக போய் சேர வேண்டும். உங்களை மாதிரியான நல்ல உள்ளங்கள் இனியும் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி ஐயா. வணக்கம்.